வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். பிரபல நடிகரின் கணவர் திடீரென மரணம். கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிய குறித்து சாந்தி வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்காங்க. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். குடும்ப சூழ்நிலைக்கு மதம் மாறினேன் என்று பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிகை சாந்தி வில்லியம்ஸ் அளித்திருக்கும் பேட்டிதான் தற்போது இணையதளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சின்னத்திரை சீரியல் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமான ஒரு சாந்தி வில்லியம்ஸ் இவங்க சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சித்தி, மெட்டி ஒலி, வாணி ராண்டி போன்ற பல தொடர்களில் வில்லி கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பிரபலமாகி இருக்காங்க. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டம் பிறந்து வளர்ந்தது. ஆனால் இவங்க சென்னையில் செட்டில் ஆகிட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது மலையாளத்தில் செம்மீன் என்ற படத்தை இயக்கிய ராமு என்பவரை அதே பள்ளிக்கூடத்தின் பக்கத்தில் வசித்து வந்திருந்தாங்க. இவரது சிவப்பான மற்றும் உயரமான உயரத்தை கண்டு காட்டுவாசிகள் பற்றி மலையாள டாக்குமெண்ட்ரி படத்தில் இருவருக்குமே வாய்ப்பு கொடுத்தாங்க. 1972ஆம் ஆண்டு வெளியான அந்த படத்தில் தான் சாந்தி முதல்ல நடிச்ச திரைப்படம். அப்போது இருவருக்குமே 11 வயது. அதோடு இவருக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருதும் வழங்கப்பட்டது. அதன் பின்பு தொடர்ந்து பல்வேறு மலையாள படங்களில் நடிக்க வாய்ப்பு வந்தது. இவங்க கதாநாயகியாக கூட நடித்திருக்காங்க. மேலும் தமிழ்ல பல்வேறு படங்களிலும் சீரியல்ல நடிச்சிருக்காங்க. இதனிடையே இவங்க மலையாள சினிமாவில் பிரபலமான கேமராமேனை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. இவர்களுக்கு 4 பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் இவரின் கணவர் உடல்நிலை சரியாமல் இறந்து போயிடறாங்க. இதனால் மனமுடைந்த சாந்தி 4 பிள்ளைகளையும் வைத்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இவங்க 18 வருஷத்துக்கு பிறகு 1990ஆம் ஆண்டு நான் நடிப்புக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. சமீபத்தில் விஜய் டிவியில் வெளிவந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலின் முதல் பாகத்தில் முல்லையின் அம்மா கதாபாத்திரத்தில் சாந்தி நடிச்சிருந்தாங்க. இந்த முதல் சீசனின் வெற்றியை தொடர்ந்து தற்போது 2வது சீசனும் ஒளிபரப்பாகி வருகிறது. இதற்கடுத்து இவங்க சீரியல்ல நடித்து வராங்க. இந்த நிலையில சமீபத்தில் சாந்தி வில்லியம்ஸ் அவங்க பேட்டி ஒன்று அளித்திருந்தாங்க. அதில் அவங்க மதத்திற்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் நான் என் கணவரை இழந்து பிள்ளைகளை வைத்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுக்க முடியாத அளவிற்கு ரொம்பவே சிரமப்பட்டேன். அப்போது மாதம் சொன்னாங்க, மதம் மாறினால் தன் பிள்ளைகள் படிப்பு, வீட்டு வாடகை போன்ற செலவுகள் எல்லாம் பணம் கிடைக்கும் என்றாங்க. அதற்காகத்தான் நான் மதம் மாறினேன். நான் கிறிஸ்டியனாக மாறினதுக்கு காரணம் குடும்ப சூழ்நிலை தான். எப்படியாவது என் பிள்ளைகளை படித்தால் போதும் என்று நான் மாறினேன். ஆனால் என்னுடைய குடும்பம் இந்து மதத்தை சேர்ந்தவங்க. அவங்க பயங்கரமாக கலாச்சாரத்தை பின்பற்றுறவங்க. என்னால் முழுமையாக கிறிஸ்டியனாக மாற முடியவில்லை. இது குறித்து பாதரிடம் சொல்லும்போது, நீ மதம் மாறினால் போதும், தினமும் உன் வீட்டில் சாமி படங்களை வைத்து கூட கும்பிட்டு வெளியில சொல்லாத என்று சொன்னார். இப்படியெல்லாம் பல பேர் ஏழைகளின் வறுமையை பயன்படுத்தி கொள்றாங்க என்று வேதனையும் கூறியிருந்தாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. நன்றி.